அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. திருக்குரானுடைய சிறப்பே என்னன்னா, அது அல்லாஹ்வுடைய வேதம் என்பதே மிக சிறப்பு. ஏன்னா அல்லாஹ் நம்மளிடத்துல நேரடியாக பேச முடியலனாலும் அந்த புத்தக வடிவத்துல நம்மள்ட்ட பேசக்கூடிய பேச்சு தான் அந்த திருக்குரான். சரிங்களா? ஏதோ ஒரு புனித நூல், ஒரு வேதம் மாதிரி நம்ம எடுத்து அதை ஓதிட்டு வச்சிடணும் அப்படிங்கிற விஷயம் கிடையாது. அல்லாஹ் நம்மளிடத்துல அதன் மூலியமாக பேசுறான். நம்ம எப்படி வாழணுங்கிறத நமக்கு கற்றுக் கொடுக்கிறான். அததான் அல்லாஹ் குரான்ல சொல்றான், அது மனிதர்களுக்கு நேர் வழிகாட்டி. ஹுதல் இன்னாஸ், எப்படிப்பட்டவர்கள்? பையினா, தெளிவான நேர் வழிகாட்டி அப்படின்னு சொல்லிட்டு அல்லாஹ் தாலா தன்னுடைய திருமறையில சூரத்துல் பக்கரால சொல்றான். அப்போ அந்த மனிதன் எதற்காக அந்த திருக்குரானை படித்து சிந்தித்தால்தான் அந்த நேர் வழி கிடைக்கும். அதனுடைய சிறப்பு நமக்கு புரியும். நம்ம ஏதோ எடுத்தணும், ஒரு நோன்பு காலத்துல மட்டும் ஓதணும், ரமலானுடைய மாதத்துல இல்ல டெய்லி ஒரு மகரிப் நேரத்துல எடுக்கிறோம் ஓதணும் அப்படிங்கறத பத்தி பெரிய விஷயம் இல்ல. எல்லாமே ஓததான் செய்யறோம். ஆனால் அதை சிறப்பை உணர்ந்து நம்ம ஓதுறோமா அப்படின்னு பார்த்தோம்னா பெரும்பாலும் அப்படி ஓதுறது கிடையாது. ஏன்னா அதோடைய சிறப்பை நேர் வழிகாட்டி. அல்லாஹ் அந்த குரானை பத்தி சொல்லும் போது, இன்னைக்கு அந்த குரான் நம்ம எப்படி நினைச்சிட்டு இருக்கோம், முஸ்லிம் சமுதாயத்துக்கு தான் அல்லாஹ் இறக்கி இருக்கிறான்னு நினைக்கிறோம். முஸ்லிம் சமுதாயத்துக்கு மட்டும் இறக்கல, அல்லாஹ் யாருக்காக இறக்கி இருக்கிறான்? மனித சமுதாயத்திற்கு, மனித குலத்திற்கே தான் அந்த திருக்குரான் நேர் வழிகாட்டி. ஹுதல் லின்னாஸ், மனிதர்கள் அப்படிங்கிற வார்த்தையை அல்லாஹ் அங்க பயன்படுத்துறான். அதை நன்மையும் தீமையும் பிரித்து அறிவிக்கக்கூடிய ஃபுர்கான் அப்படிங்கிற வார்த்தையை பயன்படுத்துறான். அப்ப நன்மையும் தீமையும் ஒட்டுமொத்த சமுதாயம், அதாவது மனித குலத்துக்கே அல்லாஹ் இந்த திருக்குரானை அருளி இருக்கான். அப்ப எல்லாருமே கண்டிப்பாக திருக்குரானை எடுத்து என்ன செய்யணும்? ஓதக்கூடியவங்களா இருக்கணும். எப்படி எதற்காக ஓதுறோம் அப்படின்னா, ஏதோ குரானை ஓதுனா நன்மைன்னு சொல்றாங்கப்பா அப்படிங்கிற அளவுக்கு தான் நம்ம தெரிஞ்சிருக்கிறோம் குரானை பத்தி. அதை எதற்காக ஓத வேண்டும் அப்படின்னா, நம்முடைய வாழ்க்கையிலே அல்லாஹ் அதுல என்ன சொல்லியிருக்கான்னு நம்ம கத்துக்கிட்டு அதன்படி நம்ம வாழ்க்கையை செயல்படுத்தினால்தான் மறுமையில நம்ம கண்டிப்பா வெற்றி பெற முடியும். அப்படி இல்லாம தான் தோன்றித்தனமாக நம்ம இஷ்டத்துக்கு இப்ப தொழுகிறோம். எதற்காக தொழுகிறோம்? யார் சொல்லி தொழுகிறோம்? அல்லாஹ் சொல்லிதான் தொழுகிறோம். அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னாங்க. எப்படி சொல்லியிருக்கான்? அல்லாஹ் தன்னுடைய திருமறையில சொல்லியிருக்கான், வாகீமுஸ்ஸலாத், தொழுகை நிலைநாட்டுங்கள், ஜகாத் கொடுக்கிறோம், வாத்து ஜகாத். இப்படி நம்ம இன்னைக்கு செய்யக்கூடிய எல்லா இபாதத்களும் எதன் மூலியமாக நம்ம செயல்படுத்துறோம்? ஏதோ முஸ்லிமா பிறந்துட்டோம் செய்யணும்னு கிடையாது. அல்லாஹ் அந்த வேதத்துல கட்டளை இடுறதை வைத்துதான் நம்ம வாழ்க்கையில அதை செயல்படுத்திட்டு வரும். ஆனா நம்ம என்ன செய்யறோம்? இன்றைய முஸ்லிம்கள் அந்த குரான்ல இருக்கிற எல்லா விஷயங்களையும் தெரிஞ்சுக்கிறது இல்ல. ஏதோ சொல்றாங்க, பயான்ல கேட்கிறோம், ஏதோ பாக்குறோம், யார் மூலியமா வாட்ஸ்அப்ல ஒரு வசனங்கள் வருது, அதை ஓதுவதோட நிறுத்தி கொள்ளக்கூடாது. நம்ம என்ன செய்யணும்? தினமும் அந்த திருக்குரானை எடுத்து ஓத வேண்டும். நம்முடைய தாய்மொழியில ஓதும். அதுதான் ரொம்ப மிக முக்கியமானது. ஏன்னா ஒரு விஷயத்தை நம்ம புரிஞ்சுக்கணும்னா அது நம்முடைய தாய்மொழியில இருந்தாதான் நம்மளால சிறப்பாக புரிஞ்சுக்க முடியும். இப்ப அரபுல ஓதும் போது நமக்கு அது விளங்குமா? விளங்காது. சில பேருக்கு உருது, சில பேருக்கு இங்கிலீஷ். யாருக்கு எந்த மொழி நல்லா அவங்களுக்கு தாய்மொழி நன்கு தெரிந்துக்கிறோமோ அந்த மொழியில என்ன செய்யணும்? குரானை ஓதக்கூடியவங்களாக இருக்கணும். நம்ம இன்னைக்கு பலரும் குரானை ஓதுகிறோம், ஆனா அதுல உள்ள விஷயங்கள் தெரியாமலே இருக்கிறதுக்கு காரணம் என்னன்னா, நம்ம அரபியில ஓதுறோம். அரபியில மட்டும் ஓதக்கூடாது, தவறுன்னு சொல்ல வரல. அரபியில ஓதுனாலும் நன்மைகள் இருக்கு. என்ன நன்மை இருக்கு? குரான்ல ஒரு எழுத்தை ஓதினால் எத்தனை நன்மை? 10 நன்மை. அதை சொல்லும் போது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, அலிஃப் லாம் மீம். அலிஃப் ஒரு ஹர்ஃபு, அதாவது ஒரு எழுத்து, அதுக்கு ஒரு 10 நன்மை. லாம் அதுக்கு ஒரு 10 நன்மை. மீம் அதற்கு ஒரு 10 நன்மை. மொத்தம் இந்த அலிஃப் லாம் மீம் ஓதுவதனால் 30 நன்மைகள் நமக்கு கிடைக்குதுன்னு சொல்லியிருக்காங்க. அப்ப அந்த அடிப்படையில தான் நம்ம குரான் என்ன செய்யறோம்? அதிகமாக நோன்பு காலங்கள்ல ரமலானுடைய மாதத்துல ஓதக்கூடியவங்களா இருக்கணும். ஆனா கூடவே சேர்த்து என்ன ஓதணும்? அதனுடைய தமிழாக்கமோ நமக்கு எந்த மொழியில தெரியுமோ அதை ஓதுவதான் மிக சிறப்பாக அமையும். ஏன்னா குரானை நம்ம கற்று உணர்ந்தால்தான் நம் நேர் வழி பெற முடியும். அது மட்டும் இல்லாம நம்ம அரபுகள்ல ஓதுனாலும் கூட அதோடைய அர்த்தங்களை ஒப்பிட்டு பார்த்து ஓதும் போது பழகிடுச்சுன்னா நமக்கு அரபுல ஓதும் போதே ஓரளவுக்கு என்ன செய்யும்? இப்ப ரப்புங்கிறோம், இறைவன் சொல்றோமா இல்லையா? அல்லாஹ் தானே ரப்பு, ரப்பு அப்படின்னு பேச்சுல நம்ம சொல்றோமா இல்லையா? அல்ஹம்துலில்லாஹ், நல்லா இருக்கேன்பா. என்ன அர்த்தம்? எல்லா புகழும் அல்லாஹ்வுக்கே. அல்ஹம்துலில்லாஹ், நான் நல்லா இருக்கேன். யாராவது எப்படி இருக்கீங்க அப்படின்னு கேக்குறாங்க, அல்ஹம்துலில்லாஹ்ங்கிறோம். அப்ப அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். ரப்புனா என்ன? இறைவன்.
ஆலமீன், அகிலத்தை பராமரித்து பார்த்து கொண்டிருக்கிற அல்லாவுக்கே எல்லா புகழும், அந்த ரப்புக்கே அனைத்து புகழும் அப்படிங்கிறோம். இந்த சிறு சிறு வசனங்களை நம்ம என்ன செய்யணும், ஓதும் போது பக்கத்துல உள்ள அந்த வார்த்தைகளை ஒப்பிட்டு ஓதுனீங்கன்னா, நீங்க லேசா கொஞ்சம் அரபுல ஓதும் போதே உங்களுக்கு என்ன செய்யும், விளங்க ஆரம்பிச்சிடும். அது மட்டும் இல்லாம அந்த 10 நன்மைகள் சொல்றோம் இல்லையா, அது மட்டும் கிடையாது. நம்ம வாழ்க்கையில நமக்கு கிடைக்கக்கூடிய நேரத்தை பயனுள்ளதாக நம்ம அமைக்கணும். புரியுதுங்களா? நம்ம எவ்வளவு நேரங்கள் இருந்தாலும் சரி, இன்னைக்கு பார்த்து குரானை ஓதுனீங்களா, டெய்லி ஓதுவீங்களான்னு யார்ட்டையாவது கேட்டா ஒரு சந்தேகமான பார்வை இருக்கிறத பாக்குறோம். ஏன்? அதோடைய சிறப்புகள் அதிகமா தெரியாதனால்தான் டெய்லி ஏதோ ஓதுறப்பா, ஓதாமலாம் இருக்கல அப்படின்வாங்க. சில பேர் கொஞ்சம் வயசானவங்கள பாத்தீங்கன்னா என்ன செய்வாங்க, எனக்கு எங்கம்மா வாயிலே வர மாட்டேங்குதுமா அந்த வார்த்தைகள்லாம், சின்ன வயசுல நான் ஓதவே இல்லை, கத்துக்கவே இல்லை அப்படிங்கிறாங்க. அப்ப குரானை ஓதுவதற்காக வயசு வரம்பு தேவையில்லை. அல்லாவுடைய தூதர் எப்படிப்பட்டவங்களா இருந்தாங்க, ஒரு உம்மி நபியா இருந்தாங்க. எழுத படிக்க அவங்களுக்குமே தெரியல, ஆனா அவங்க ஓதுனாங்க. அவங்க தாய்மொழியில இருந்துச்சு, அது கஷ்டப்பட்டாங்க. முதல்ல வஹி இறங்கும் போது ஓதுவதற்காக அவங்க சிரமப்பட்டாங்க. அப்பதான் என்ன செய்யறாங்க, ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவங்கள அணைச்சி ஓதுங்க ஓதுங்கன்றாங்க. 3வது முறையாக தான், அவங்க 3 முறைக்கு அப்புறம் தான் ஓதுனாங்களே. இப்ப படிக்க எழுத தெரியாதவங்களுக்கு டக்குன்னு படி எழுதுன்னா நமக்கு என்ன செய்யும், ஒரு புத்தகத்தை கொடுத்தோ, இல்ல நான் சொல்றத ஒரு இங்கிலீஷே தெரியாதுமா, சரளமா பேச நமக்கு திடீர்னு ஒரு இங்கிலீஷ்ல ஒரு 2 லைன் 3 லைன் சொல்லி அப்படியே சொல்லுங்க உடனே நான் சொல்லுவோமா, டக்குன்னு வராது. இதே படிக்கிற பிள்ளைங்க அந்த நாலேஜ் தெரிஞ்சவங்கள்ட்ட சொன்னா கேட்ட உடனே சொல்ல முடியும். சுத்தமா அது சொல்லுவாங்கல்ல, பள்ளிக்கே போனது கிடையாது, சின்ன வயசுல இருந்து ஸ்கூலுக்கு ஒண்ணுமே எழுத படிக்க தெரியாது, அவங்கள ஒரு வாக்கியமோ ஒரு 2 லைனோ ஒரு மொழியில டக்குன்னு சொல்லுங்க சரளமான்னு சொன்னா சொல்ல முடியுமா, முடியாது. அதுவும் அந்த வார்த்தைகளும் அவங்களுக்கு புதுசா இருக்கு. படைத்த இறைவன் பேரால நீங்க ஓதுங்க அப்படின்னும் போது அவங்களுக்கு அந்த அதிர்ச்சியிலே சரியா அவங்களுக்கு ஓத வரல. அதன் பிறகு அவங்க ஓதுனாங்க. அப்ப நம்ம குரானை ஓதுவது சிரமமாக நினைக்க கூடாது. எனக்கு வார்த்தையில வரல, எனக்கு ஓத கஷ்டமா இருக்கு, பிழை வருது, நான் சரியா ஓதுறேனான்னு எனக்கு தெரியல அப்படிங்கிறோம். ஆனா இன்னைக்கு எவ்வளவு விஷயங்கள் நம்ம பிழைகளை திருத்தி கொண்டுதான் நம்ம வாழ்க்கையில செயல்படுத்தணும். எல்லா விஷயமும் அனுபவம் தானே நமக்கு பாடத்தை கத்துக் கொடுக்குது. எந்த விஷயமும் மனிதன் பிறக்கும் போதே தெரிஞ்சுக்கிட்டு பிறக்கிறது இல்ல. படிப்பு விஷயத்தையும் சரி, எந்த விஷயத்தையும் நம்ம கத்துக்கணும்னா ஒரு வயசுங்க என்பது தடையே கிடையாது. இன்னைக்கு எவ்வளவோ பெண்கள் எதுலயும் அந்த விஷயத்த சாதிச்சு காட்டுறாங்க. எந்தெந்த வயசுல எந்தெந்த படிப்புகளும் முடிச்சு காட்டுறாங்க. நம்ம கல்யாணத்துக்கு முன்னாடி சமையலை எப்படி செய்வோம், அடுப்பாங்கிற பக்கம் போயே இருக்க மாட்டோம் சமையல் அறையில. ஆனா என்ன செய்யறோம், கல்யாணத்துக்கு அப்புறம் அந்த தாயே சொல்றாங்க, ஏன் பொண்ணா இவ்வளவு டேஸ்டா சமைக்கிறாளே அல்ஹம்துலில்லாஹ்ங்கறாங்க. அப்ப எதுவுமே நம்ம முயற்சி செஞ்சால் கத்துக்க முடியும். இன்னும் சொல்ல போனா இன்றைய காலத்துல நம்ம கையிலே ஒரு விஷயம் இருக்கு. இந்த உலகத்துல உள்ள எல்லா விஷயமும் அடக்கி நம்ம ஒரு விஷயம் கத்துக்கணும்னாலும் சரி, இந்த போன் மூலியமாக நம்ம நிறைய விஷயங்களை கத்துக்க முடியும். நம்ம இந்த குரானை ஓத தெரியல, எனக்கு கஷ்டமா இருக்கு, நான் சொல்றது சரியா, படிக்கிறது சரியா, இந்த தயக்கம் உங்களுக்கு வேணாம். ஏன்னா நான் இந்த போன்ல பாத்தீங்கன்னா நிறைய விஷயங்கள் கத்துக் கொடுக்குற மாதிரி குரான் ஓதுவதற்கு தஜ்வீதோட எப்படி ஓதணும் நிறைய கிளாஸஸ் நடக்குது, ஆன்லைன் கிளாஸஸும் நடக்குது, யூடியூப்ல சேனல்லையும் நிறைய கத்துக் கொடுக்குறாங்க. அதை நம்ம ஒவ்வொரு நாளைக்கு எத்தனை நேரம் நம்ம பாக்குறோம் போனை. குரான் ஓத நேரம் இல்லை அப்படிங்கிறவங்க கூட போன் பார்க்க நேரம் இல்லைன்னு சொல்லக்கூடியவங்க யாராவது இருக்கிறோமா இங்க? இன்னைக்கு பாக்குறோம் ஒரு பஸ் ஸ்டாப்ல எங்க பார்த்தாலும் வயசானவங்க எனக்கு ஓத தெரியலமா, எனக்கு அது தெரியலமாங்கிறாங்க. ஆனா அந்த போன்ல அதை யூடியூப்ல போறது எப்படி, குறிப்பிட்ட விஷயங்களை வாட்ஸ்அப் பாக்குறது எப்படி, குறிப்பிட்ட விஷயங்களையாவது கத்து வச்சிருக்கிறாங்க. அது அடிப்படையா ஆயிடுச்சு. இன்னைக்கு கத்துக்கிட்டு என்ன செய்யறாங்க, அதை பார்த்து ஏதாவது அந்த ஷார்ட்ஸ், இந்த மோஜி, ஏதாவது ஒரு விஷயங்களை அவங்க பார்த்து அதை டைம் பாஸ் பண்ணிட்டு இருக்கிறத பாக்குறோம். நம்ம நினைக்கிறோம் இந்த வயசானம்மா இவ்வளவு பெரிய போனை இப்படி ஆப்ரேட் பண்றாங்களான்ட்டு. அப்ப அதுக்கு ஒரு வயசு தடை கிடையாது. நம்ம முயற்சி செஞ்சா கண்டிப்பா அதே போனை வச்சு நம்ம என்ன செய்ய முடியும், நம்ம மார்க்கத்தையும் தெரிஞ்சுக்கலாம், திருக்குரானையும் நம்ம ஓதலாம். புரியுதுங்களா? இதுக்காக தான் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்றாங்க, குரானை திக்கி திக்கி ஓதுறாங்க இல்லையா, சரளமாக ஓதுவதற்கு அவங்களுக்கு சாதாரணமா நன்மை கிடைச்சிடும். இந்த திக்கி திக்கி ஓதுறாங்க அவங்களுக்கு 2 மடங்கு நன்மைங்கிறாங்க. ஏன்? அந்த குரானை கத்துக்கணும், அல்லாஹ்வுடைய வேதத்தை நம்ம ஓதணும்னு சொல்லிட்டு அதை முயற்சி எடுத்து ஓதுறாங்க பாருங்க. அது தப்பு வந்தாலும் அல்லாஹ் என்ன செய்யறான், அதை தவறாக அவங்க எடுத்துக்கிறது இல்ல. அல்லாஹ் என்ன செய்யறான், 2 மடங்கு கூலியை கொடுக்கும். இந்த மாதிரி மனிதன் பின்வாங்கிடக் கூடாது, எனக்கு தெரியல, எனக்கு வரலன்னு போக கூடாது. அந்த முயற்சி செய்து ஓதும் போது தவறாக இருந்தாலும், இப்ப ஒரு தாய் என்ன செய்வா, இதே ஒரு டீச்சர் தப்பா படிச்சாங்கன்னா ஒரு ஸ்டூடெண்ட் என்ன சொல்லுவாங்க, நம்ம உனக்கு சரியா படிக்கல, அடுத்த பிள்ளை படி, நல்லா படிக்கிற பிள்ளைங்களா பார்த்து கேட்பாங்க.
ஆனா ஒரு தாய் கத்து கொடுக்கும் போது தான் பிள்ளைக்கு வரலனாலும் சரி, அது தவறாக படிச்சாலும் அவங்களுக்கு மோட்டிவ் பண்ணி என்ன செய்வாங்க, படி, கரெக்டா சொல்ற, இந்த மட்டும் மாத்திக்கோ, இன்னும் படி, ட்ரை பண்ணு, உனக்கு வரும். அப்படி அல்லாஹ் என்ன செய்யறான், அந்த பெற்ற தாயை விட அதிகம் கருணை வைத்த ரப்புல் ஆலமீன், நீங்க திக்கி திக்கி ஓதுங்க, ட்ரை பண்ணுங்க, அதுக்கு நான் 2 கூலியை கொடுக்குறேன்ப்பா. ரஹ்மான் ரஹீம் இல்லையா அவன், கூலி கொடுக்கறதுக்கு அவனுக்கு என்ன. அப்படிப்பட்ட ரப்புல் ஆலமீன் என்ன செய்யறான், நமக்கு நான் உங்களுக்கு திக்கி திக்கி ஓதுனாலும் 2 மடங்கு நன்மையை கொடுக்குறேன், நீங்க ஓதாம இருந்துடாதீங்க, திருக்குரானை ஓதுங்களுங்கிறாங்க. சரளமாக ஓதி மனனம் செஞ்சவங்களுக்கு என்ன நன்மை, கண்ணியமிக்க மலக்குமார்களோட நாளைக்கு மறுமையில இருப்பாங்க. இந்த குரானை நம்ம என்ன செய்யறோம், ஓதுவதுங்கிறது ஒரு சாதாரண விஷயமா எடுத்துக்கிறோம். சரி, இப்ப இன்னைக்கு டைம் கிடைக்கல, இன்னைக்கு ஓதலைன்னா நாளைக்கு ஓதலாம். டெய்லி தான் நம்ம ஓதுறோமே. சில பேருக்கு ஃபர்ஸ்ட் எப்படி எனக்கு வராது அப்படின்னு அவாய்ட் பண்ணிட்டே போறவங்க இன்னைக்கு எவ்வளவு மதரசாக்கள் நடைபெறுது. பெண்களுக்காகவே சிறப்பா சொல்லி கொடுக்குறாங்க. போன்ல 1க்கு 2 தடவை நம்ம பார்த்தாலும் ஏதோ சந்தேகம் இருந்தா அவ்வளவா கேட்க முடியாது. இதே நேர்ல வரும்போது நமக்கு சந்தேகம் இருக்கும் போது நம்ம ஓதும் போது அடுத்த திருத்தத்தை அவங்க ஏற்படுத்தி சரிவர கற்றுக் கொடுப்பாங்க. அந்த மாதிரி மதரசாக்கள் நிறைய இருக்கு. அப்ப நீங்க என்ன செய்யலாம், அங்க கத்துக்கலாம். நேரல்லன்னு சொல்றவங்க கண்டிப்பாக நம்ம பொய் சொல்றோங்கிறத நம்ம மனசாட்சியை தொட்டு பாருங்க. நம்ம ஃபஜர் தொழுதுட்டு நம்ம பிள்ளைங்களுக்கு ஸ்கூல் ரெடி பண்ணக்கூடிய அந்த கேப்ல எவ்வளவு நேரம் இருக்கு, அவங்க பிள்ளைங்களை ஸ்கூலுக்கு அனுப்பிட்ட பிறகு நமக்கு எவ்வளவு நேரம் இருக்கு, அவங்க வர்ற வரைக்கும். அவங்க வந்தோடனே நம்ம அந்த பிள்ளைகளை வீட்டுல வச்சுட்டு கொஞ்சம் விளையாடிட்டா இருக்கிறோம், உடனே மதரசாவுக்கு அனுப்பு, மதரசா முடிஞ்சு வந்தியா உடனே டியூஷனுக்கு அனுப்பு, இதோட இவன் நைட்டுக்கு தான் வரணும். பிள்ளைங்களை ஒரு பிளான் வச்சு நடத்திட்டு இருக்கோம். அவங்கள ஒரு பிஸியாவே வச்சிருக்கோம். வராங்களா, கொஞ்ச நேரத்துல சாப்பிட்டு தூங்கு, அவ்வளவுதான், நாளைக்கு ஸ்கூலுக்கு போகணும் மறுபடியும். அப்ப நமக்கு அந்த பிள்ளைங்களும் எந்த டிஸ்டர்பன்ஸும் இல்லை. நம்மளுடைய வேலைகள் எப்பவுமே இருக்கதான் செய்யும். அது ஒரு குறிப்பிட்ட நேரத்துல இருக்கும். அந்த வேலையை முடிச்சுட்டா நம்ம கொஞ்சம் ஃப்ரீ டைமே இல்லாம இருக்கும்னு யாராவது சொல்ல முடியுமா? வேலைக்கு போறாங்க, வீட்டு வேலையும் பார்த்துட்டு வெளியில வேலைக்கு போறவங்களுக்கே நேரம் கிடைக்குது. நம்ம மனசு வச்சா நேரம் கிடைக்கும். எனக்கு நேரம் இருக்கு, இந்த நேரத்துல இருந்து நான் இந்த வேலைகளை செய்யணும். கரெக்டா மகரிப்க்கு அப்புறம், ஒரு காலத்துல மகரிப்க்கு பிறகு என்ன செய்வாங்க, அழகா அந்த குரானை தாய்மொழியில ஓதுறாங்களோ இல்லையோ, அரபுகளையாவது அல்லாஹ்வுடைய வேதத்தை நினைவு கூறணும் என்பதற்காக உட்கார்ந்து கண்டிப்பாக ஓதுவாங்க. இன்னைக்கு பெரும்பாலும் அது மாதிரி ஓதுறதை பார்க்க முடியல. சில பேர் ஃபஜர் தொழுகைக்கு அப்புறம் ஓதுவாங்க அந்த காலத்துல. இப்ப அது கூட ஃபஜருக்கு எந்திரிக்கிறதே இங்க கேள்விக்குறியாக நிறைய பேருக்கு ஆயிடுச்சு. லாஸ்ட் நேரத்துல டடால் புடால் எந்திரிக்கிறோம், அவசர அவசரமா தொழுதுட்டு மற்ற வேலைகள்ல போயிடுறோம். ஸ்கூலுக்கு லஞ்ச் கட்டணும், ஆபீஸ்க்கு, இதெல்லாம் எந்த வேலைகள் இதெல்லாம்? இந்த வேலைகள்லாம் யாருக்காக நம்ம செய்யறோம்? வேலை வேலை நேரம் இல்லைங்கிறோம் இல்லையா? இந்த வேலைகள் எல்லாம் இந்த உலகத்தில வாழக்கூடிய ஒரு சொகுசான வாழ்க்கைக்காக செய்யறோம். என் பிள்ளை பட்னியா இருக்க கூட நான் லஞ்சு கட்டி தரணும், அதுக்கு மெனக்கிடுறோம். முதல் நாளே பிளான் பண்றோம், இந்த லஞ்ச் என்ன கட்டி கொடுக்கணும், எப்படி செய்யணும், என்ன பிளான் பண்ணி என்ன சமைக்கிறது, அதெல்லாம். அப்ப நாளைக்கு எத்தனை வசனங்களை நம்ம படிக்கணும், நாளைக்கு எந்த நேரத்துல நம்ம உட்கார்ந்து குரானை ஓதலாம், நமக்கு எந்த நேரம் சரியாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு திட்டமிட்டு ஓதக்கூடியவங்களா இருக்கணும். ஏன் அல்லாஹ் ஓதக்கூடியவங்களுக்கு நிறைய சிறப்புகளை வச்சிருக்கான். குரானை நீங்கள் ஓதி கொண்டு வாருங்கள், அது என்ன செய்யும், நாளை மறுமை நாளில் உங்களுக்கு பரிந்துரையாக இருக்கும். சுப்ஹானல்லாஹ். அல்லாஹ் சூரா அபஸால சொல்றான், யௌம யஃபிருல் மர்உ மின் அஹீஹி வ உம்மிஹி வ அபீஹி வ ஸ்வாஹிபதிஹி வ பனீஹி லிகுல்லி இம்ரைன் மின்ஹும் யௌமைதி ஷஅனு யுக்னீஹி. அந்த மறுமை நாளுடைய நிகழ்வை பத்தி அல்லாஹ் அப்படியே எடுத்து காட்டுறாங்க. என்ன சொல்றான், யௌம யஃபிருல் மர்உ மின் அஹீஹி, உன்னுடைய சகோதரன் சகோதரிகள் உன்னை விட்டு விரண்டு ஓடுவாங்க. உன்னுடைய தாய் தகப்பன் பெற்றோர்கள் இருக்காங்க இல்லையா, உன்னை விட்டு ஓடுவாங்க. நீ பெற்றெடுத்த பிள்ளை உன்னை விட்டு ஓடுவாங்க. எதுக்கு ஓடுறாங்க, நாளைக்கு மறுமை நாள்ல அந்த மஹ்ஷர் மைதானம் என்பது அல்லாஹ்வுடைய விசாரணை நாள் என்பது மிக கடுமையாக இருக்கும் இல்லையா? யார் என்ன நன்மை செஞ்சோம், எந்த தீன்மை செஞ்சோம், அந்த ஏடுகள் கொடுக்கும் போது கூட தவறானவர்கள் ஏடு அல்லாஹ் தீயவர்களுடைய ஏடு என்ன செய்வானா, இடதுபுறத்துல கொடுப்பானா. அவங்க இந்த ஏடு கொடுக்காம இருந்தா சரின்னு புலம்புவாங்களாம். அப்படியே வாங்கிட்டு அந்த லிஸ்ட பார்க்கும்போது சொல்லுவாங்களாம், யா அல்லாஹ், இது சிறியதையும் விட்டு வைக்கவில்லை, பெரியதையுமே விட்டு வைக்கலையே. சின்ன சின்ன விஷயம் முதற்கொண்டு இதுக்கெல்லாமே எழுதி வைப்பாங்க. இப்ப பிள்ளைங்க யாராவது நம்ம பேசும்போது இது இல்லாம நோட் பண்ணுவீங்க, ஏதோ வாயில ஃப்ளூக்ல வந்துச்சு பாங்குறோம், இந்த ஃப்ளூக்ல வந்ததெல்லாம் அங்க கணக்காயிட்டே போயிட்டு இருக்கும். மனிதர்கள் வேணா கவனிக்காம இருக்கலாம், படைத்த ரப்புல் ஆலமீன் கவனிக்கிறான். நமக்கு கவனிப்பதற்காகவே 2 மலக்குமார்களை நமக்கு முன்னும் பின்னும் ஃபாலோ பண்ண வச்சிருக்கானே ரப்புல் ஆலமீன். அப்ப அந்த ஏடுகளை பார்த்து அப்படி சொல்லுவோமா, இப்ப நம்முடைய ஏடுகள் எப்படி கொடுக்கப்படும், நம்முடைய தீர்ப்பு எப்படி இருக்கும் சொல்லிட்டு இந்த மஹ்ஷர் மைதானத்துல நம்ம தவிக்கும் போது நமக்கு பரிந்துரை யார் யார் செய்வா?
நம்மள பெத்தவங்க வந்து செய்ய மாட்டாங்க. இன்னைக்கு ஒரு கிளாஸ் ரூம்ல டீச்சர் ஸ்கூல்ல ஏதாவது தவறு செஞ்சிடறோம், தவறுன்னு தெரிஞ்சாடும் கூட அந்த தாய் தந்தை நம்ம என்ன செய்யறோம், போய் தெரியாம செஞ்சுட்டான் புள்ள, அதுக்கு நீங்க அடிப்பீங்களா? ஒரு காலத்துல அடிச்சு வளர்க்கணும்ன்ற கான்செப்ட் இருந்துச்சு. இன்னைக்கு பெத்தவங்களும் அடிக்கிறது வந்து சரின்னு சொல்ல வரல. இப்ப ஸ்கூல்ல ஒரு அடிச்சாங்கன்னா கொஞ்சம் பயம் இருந்துச்சு. அந்த காலத்துல கண்ணாபின்னான்னு அடிச்சாங்க, அது தவறுன்னு சொன்னோம். அடிப்பாங்கன்ற பயம் இருந்துச்சு. இன்னைக்கு அது இல்ல. ஏன்? நமக்கு பேரண்ட்ஸ் சப்போர்ட்டா இருக்கு, சட்டம் போட்டுட்டாங்க. இப்ப நம்ம படிக்கலாம் மிஞ்சி என்ன செஞ்சிருவாங்க, டீச்சர் சும்மா நிக்க வைப்பாங்க, ஒரு திட்டுவாங்க. அந்த பிள்ளைங்க மனசுல அந்த ஒரு பயம் இல்லாம போயிடுச்சு. அப்ப எதுக்கு சொல்ல வரனா, ஏதோ தவறுகள் செய்தால் கூட நம்ம போய் நிக்கிறோமா இல்லையா ஒரு பரிந்துரைக்காக. பிள்ளை தெரியாம செஞ்சுட்டான், மன்னிச்சு விட்டுருங்கன்னு. சில பெற்றோர்கள் அதை கூட இல்ல, என் பிள்ளை ஒண்ணுமே செய்யல, இது ஒரு தப்பா, இப்படி சொல்லியே நிறைய பிள்ளைகளை வழிக்கு எடுக்கிற பெற்றோர்கள் ஒரு பக்கம் இருக்காங்க. நம்ம கண்ணு முன்னாடியே தெரிஞ்சு நம்ம பிள்ளை தப்பு செஞ்சாலும் யாராவது கண்டிக்கிறதோ அடிக்கிறதோ பார்க்கும்போது நம்ம சும்மா இருப்போமா? முதல்ல வரிஞ்சுக்கிட்டு போய் நிப்போமா இல்லையா? யாரோ இல்லைங்க, நம்ம கணவர், அந்த பிள்ளைக்கு தகப்ப, நமக்கு எந்த அளவுக்கு உரிமை இருக்கோ சரி சமம் அவங்களுக்கு உரிமை இருக்கு. நம்ம எப்படி பெற்றெடுத்தோமோ அவங்க மூலியமாக தான் அந்த பிள்ளை வந்திருக்கு. ஆனா நம்ம என்ன செய்வோம், நம்ம அடிப்போம் உதைப்போம் என்ன வேணா செய்வோம். நம்ம வீட்டுக்காரர் கொஞ்சம் கூடுதலா சத்தம் கொடுக்கட்டுமே, அந்த தகப்பன் கூடுதலா ஒரு அடி அடிச்சிடுறோமே, இதுக்கு போய் பிள்ளைங்களை அடிக்கிறீங்க, இதுக்கு நீங்க அப்படி சொல்றீங்க, அவன் செஞ்சிருவான், அவ சரியா படிச்சிருவா, அதை செஞ்சிருவா அப்படின்னு போய் பரிந்துரை நிக்கிறோமா இல்லையா? சப்போர்ட் தான் பரிந்துரைங்கிறது. அப்படி நாளைக்கு மறுமை நாள்ல நம்மளுக்காக நன்மைக்காக எந்த விஷயங்கள் வந்து நிற்கும், நம்ம செய்த அமல்கள் தான் வந்து நிற்கும், நம்ம செய்த தர்மங்கள் தான் நமக்கு நன்மை தராசல் அதிகமா வந்து நிற்கும். அந்த நேரத்துல அல்லாஹ்வுடைய தூதர் நமக்கு பரிந்துரை செய்வாங்க. எப்போ நம்ம அவங்க சொன்ன மாதிரி நம்முடைய வாழ்க்கையில நடைமுறைப்படுத்தி இருந்தோம்னா அல்லாஹ்வுடைய தூதர் பரிந்துரை செய்வாங்க. அதன் பிறகு சில மறக்குமார்கள் பரிந்துரை செய்வாங்க. அல்லாஹ் அவங்களுக்கு கட்டளையிடுவான், யாருக்கு பரிந்துரை செய்யணுமோ அவங்களுக்கு தான். இப்ப அல்லாஹ்வுடைய தூதரும் நினைச்சவங்களுக்கு எல்லாம் பரிந்துரை செய்திட முடியாது. அல்லாஹ் யார வந்து தேர்ந்தெடுத்து அவங்கள பரிந்துரை செய்ய சொல்றாங்களோ அவங்க உம்மத்துல அல்லாஹ்வுக்கு தெரியும் இல்லையா, அவங்கள வந்து பரிந்துரை செய்வாங்க. இப்படி நாளைக்கு மறுமையில பரிந்துரை செய்யக்கூடிய ஒரு விஷயம் இருக்குன்னா அதை நம்ம கண்டிப்பா இந்த துன்யால செய்யணும். ஏன்? நாளைக்கு எல்லாருமே நம்ம பெத்த பிள்ளைங்கள இருந்து பெத்த தாய் தகப்பன் ஏதாவதுன்னா, இவ்வளோ கல்யாணம் ஆகி கூட இந்த வயசுல கூட நம்ம கணவர் ஏதாவது சொல்லிட்டா கொண்டுட்டா நம்ம என்ன செய்யறோம், நேரா நம்ம அம்மாவுக்கு ஒரு போன் அடி, அம்மா இப்படி சொல்றாங்கம்மா, அப்படி சொல்றாங்கம்மா, இங்க இப்படி நடக்குதுமா, என்ன இப்படி எல்லாம் பண்றாங்கம்மா, உடனே புலம்ப ஆரம்பிச்சிடும், எங்க அம்மா வீடா இருந்தா அப்படின்றது சொல்லாத ஒரு டைலாக் யாருமே எந்த பெண்ணுமே இல்லை. அப்ப வந்து அந்த அளவுக்கு நம்ம பெத்தவங்க நம்மளை வளர்க்குறாங்க. நம்ம பிள்ளைங்களை நம்ம அவ்வளவு சப்போர்ட் பண்றோம். இந்த துனியாலதான் அது எல்லாமே இங்க நின்றுடும். நாளைக்கு அப்படியே ஆப்போசிட்டா அங்க எல்லாம் விரண்டோடக்கூடிய நிலையில நமக்கு நான் பரிந்துரை செய்யறப்பா அப்படின்னு ஒரு விஷயம் வரும். அந்த விஷயம் இந்த திருக்குரான் என்றால் நம்ம தினமும் படிக்கிறதுல என்னங்க தவறு இருக்கு? ஏன் படிக்க கூடாது சொல்லுங்க? நம்ம தினமும் நம்ம இதை கண்டிப்பா படிச்சாதான் நாளைக்கு மறுமையினால அந்த ஷஃபாஅத், அந்த பரிந்துரையாக வந்து இந்த திருக்குரான் நிக்குது. அது மட்டும் இல்லாம இந்த குரான் வந்து நோய் நிவாரணியாக கூட இருக்குன்னு சொல்லிட்டு அல்லாஹ் குரான்ல சொல்றோம். இப்போ ஒரு உடல்நிலை சரியில்லையா, நம்ம என்ன செய்யலாம், அல்ஹம்து சூராவை ஓதி பார்க்கலாம். ஒரு முறை என்ன நடக்குது, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க காலத்துல வந்து சஹாபாக்கள்லாம் இருக்கும்போது அவங்க வெளியில வியாபாரத்துக்கு போவாங்க இல்லையா. இன்னைக்கு மாதிரி அப்பெல்லாம் வந்து ஒரு ஹோட்டலு வாகன வசதி அப்படிலாம் கிடையாது. ஒரு பிரயாணம் போனாங்கன்னா யாராவது வந்து வழியில உள்ள வீடுகள்ல இந்த ஊர்ல வந்து உணவு கொடுத்தாதான் அவங்களுக்கு சாப்பாடு. நம்ம இன்னைக்கு வீட்டுல இருந்துட்டே ஸ்விக்கில ஆர்டர் போட்டு சாப்பிடுறோம். ஆனா அந்த காலத்துல பயணத்துல போனா கூட அவசரத்துக்கு அவங்க கட்டிட்டு போற சாப்பாடு தான், அது தீர்ந்துருச்சுன்னா அவ்வளவுதான். அங்க எங்க பக்கத்துல அந்த ஊருக்கு அவங்க போய் அடையிறாங்களோ அங்க உள்ள மக்கள் அவங்களுக்கு உணவளிச்சாதான் அந்த உணவு. அப்ப வந்து அந்த மாதிரி இருக்குது. ஒரு தடவை சஹாபாக்கள் போறாங்க, ஒரு ஊரை கடக்கும் போது அங்க போய் தங்குறாங்க, சாப்பாடு யாரும் கொடுக்க மாட்டேங்கிறாங்க, மறுக்கிறாங்க. அந்த நிலையில என்ன ஆகுது, சாப்பாடு கொடுக்க மறுத்தாங்களா, அந்த கூட்டத்தார்ல ஒரு ஆளுக்கு வந்து தேள் கொட்டிடுது. அந்த தேள் கொட்டின உடனேயே அவங்க என்ன செய்யறாங்க, இப்ப ஒரு மருத்துவம் பார்க்க ஆள் இல்லாம இவங்களை பாத்துடுறாங்கல்ல, இவங்க இருக்கிறது, ஏன்பா அவங்கள யாருக்காவது இதுக்கு மருத்துவம் பார்க்கவோ ஓதி பார்க்கவோ உங்களால முடியுமா அப்படின்னு கேக்குறாங்க. உடனே அதுல உள்ளவங்க ஒருத்தவங்க சொல்றாங்க, நான் ஓதிலாம் பார்ப்பேன், ஆனா எனக்கு முதல்ல ஏதாவது கொடுங்க, அதுக்குரிய கூலியை கொடுக்கணும், அப்பதான் நான் ஓதி பார்ப்பேன் அப்படிங்கிறாங்க. மனிதனே எல்லாமே எதிர்பார்ப்பு இருக்கக்கூடிய, அதுவும் இப்ப அவங்க தேவையுடையவங்களா இருக்கிறாங்க அங்க. சரி அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அம்மா நாங்க கொடுக்குறோம் உங்களுக்கு, நீங்க முதல்ல என்ன செய்யணுமோ செய்யுங்க, எமர்ஜென்சி ட்ரீட்மெண்ட் எடுங்கன்றாங்க. அவங்க என்ன செய்றாங்க, எதை போய் ஓதி பாக்குறாங்க, சூரத்துல் ஃபாத்திஹாவை ஓதுறாங்க. நம்ம வீட்டுல சின்ன பிள்ளைகளுக்கு கூட அந்த சூரத்துல் ஃபாத்திஹா தெரியும். அந்த அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன் சொல்லக்கூடிய அந்த வசனத்தை என்ன செய்யறாங்க, அதுல ஓதி அவங்களுக்கு ஓதி விட்டோடனே அது நிவாரணம் ஆயிடுது. அவங்களுக்கு என்ன செய்யறாங்க, ஒரு 30 ஆடுகள் கொடுக்குறாங்க. அதை வாங்கிட்டு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்து
நடந்த விஷயத்த பத்தி சொல்றாங்க. ரசூல்லா சிரிச்சுக்கிட்டே என்ன சொல்றாங்க, இது சொன்னா சரியாகும் உனக்கு எப்படிப்பா தெரியும் அப்படின்ட்டு கேட்டுட்டு அந்த ஆட்டுல இருந்து எனக்கு கொஞ்சம் ஒரு பங்கு கொடுங்கப்பா அப்படின்னு வாங்கிக்கிறாங்களாம். அப்ப அல்ஹம்து சூராவுல அப்படி ஒரு நிவாரணம் இருப்பதாக அல்லாஹ்வுடைய தூதர் என்ன செஞ்சிருக்காங்க, அதை வந்து அனுமதிச்சிருக்காங்க. இப்ப நம்ம வீட்டுல சின்ன பிள்ளைகளுக்கு உடம்பு சரியில்லை அப்படின்னா முதல்ல பிள்ளைங்களுக்கு சொல்லி கொடுங்க, அல்ஹம்து சூரா ஓதணும். நமக்கு நோய் யார் கொடுக்குறா, அல்லாஹ்விடத்துல இருந்து வர்றது. அதை யார் குணப்படுத்துறது, அவன் தான் குணப்படுத்துவது. இந்த மருந்து சாப்பிடு, இல்லைன்னா உனக்கு குணமாவாது, டாக்டர்கிட்ட வா, போயிட்டு காட்டலன்னா உனக்கு சரியாகாதுன்னு சொல்லக்கூடிய நாம கூடவே என்ன செய்யணும், அல்லாஹ்விடத்துல துவா கேளுமா, நோய் என்பது அல்லாஹ்விடத்துல இருந்து வருது, நீ அல்ஹம்து சூராவை ஓது, போய் ட்ரீட்மெண்ட்டும் பண்ணணும். மருத்துவம் செய்வதும் மார்க்கத்துல இருக்கு. ரெண்டுமே தான் அந்த கூட்டத்தாரும் வந்து கேட்கறாங்க பாருங்க. இப்ப மருத்துவமும் செஞ்சுட்டு நம்ம இந்த சூறாக்களை என்ன செய்யணும், ஓதக்கூடியவங்களாக இருக்கணும். அதே மாதிரி இந்த சூரத்துல் ஃபாத்திஹா நம்ம சாதாரணமாக இன்னைக்கு தொழுகையில இதை ஓதிடுறோமே, இது எவ்வளவு சிறப்பு வாய்ந்ததாக இருக்கு. இந்த குரானை வந்து எவ்வளவோ வசனங்கள் எவ்வளவோ ஆயத்துகள் இருக்கு. இந்த சூரத்துல் ஃபாத்திஹா தான் நம்ம பெரும்பாலும் தெரிஞ்சிருக்கோம். குரான்ல ஆரம்பத்துடைய தோற்றுவாயாக இருக்கு. அந்த வசன சில விஷயங்களை பார்க்கலாமே, எவ்வளவு சிறப்பு இருக்கு. இந்த ஒரு அடியான் வந்து தொழுகையில நின்றுட்டு இந்த அல்ஹம்து சூராவை ஓதும் போது அல்லாஹ் அதை வந்து கேட்கறானா கவனிச்சு. நம்ம அல்லாஹ் கிட்ட உரையாடுறதுக்காக சமம். அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். இதோடைய அர்த்தம் என்ன, அகிலத்தை பராமரித்துக் கொள்ளுங்க அல்லாஹ்விற்கே எல்லா புகழும். அப்படி சொல்லும் போது அல்லாஹ் அதற்கு பதில் சொல்றானாங்க. நம்ம நின்று தொழுகையில இந்த வசனத்தை ஓதும் போது அல்ஹம்து சூராவுடைய முதல் வசனம், என்னுடைய அடியான் என்னை புகழ வேண்டிய விதத்துல புகழ்றான். அர் ரஹ்மானிர் ரஹீம். அப்ப கூட சொல்றான், எனக்கு துதிக்க வேண்டிய விஷயத்துல இவன் துதிச்சுட்டான். அர் ரஹ்மானிர் ரஹீம் என்ன அர்த்தம், அளவற்ற அருளாளன் நிகரற்ற அன்புடையோன். மாலிகி யௌமித்தீன், தீர்ப்பு நாளின் அதிபதி. என்னுடைய அடியான் புரிந்து கொண்ட விதத்துல என்ன வந்து தீர்ப்பு நாளை பத்தி அதான் என்ன கண்ணியப்படுத்திட்டான். நான் தான் ராஜா, நான் தான் தீர்ப்பு கொடுப்பேங்கிறத அவன் கண்ணியப்படுத்திட்டான். இய்யாக்க நஅபுது வ இய்யாக்க நஸ்தஈன். அல்லாஹ் சொல்றான், இப்போ எனக்கும் என்னுடைய அடியானுக்கும் உள்ள உறவை அவன் நினைவுபடுத்துறான். என்ன உறவு, நீதான் எஜமா, அல்லாஹ் உன்னிடத்துலதான் நான் கேட்பேன், உன்னையதான் நான் வணங்குவேன். அதை கேட்கும்போது அல்லாஹ் சொல்றான், எனக்கு நான் தான் எஜமானு, அடிமை. இந்த விஷயத்தை இவங்க வந்து நினைவு கூர்ந்து சொல்லிட்டான் அந்த விஷயத்த அப்படிங்கிறான். இஹ்தின சிராத்தல் முஸ்தகீம், எனக்கு நேர் வழியை காட்டுவாயாக. என்னுடைய அடியான் வந்து இவ்வளவு சொல்லிட்டு வர கேட்கறான், என்ன கேட்கறானோ நான் அவனுக்கு கொடுக்குறேன். நேர் வழி நம்ம கேட்கிற போது நேர் வழியை கேட்கிறோம் இல்லையா, அல்லாஹ் கொடுக்குறேன்னு சொல்றான். சிராத்தல் லதீன அன்அம்த அலைஹிம் கைரில் மக்தூபி அலைஹிம் வலத்தாலீன். யாருக்கு நீ அருள் புரிந்தாயோ அவங்க வழிதான் எங்களுக்கு வேணும். நீ யார் மீது கோவப்பட்டு வழி தவறி போனாங்க இல்லையா, அவங்களோட வழி எங்களுக்கு வேணாம்ல, உன்னுடைய அருள் கொண்ட நல்லவரோட வழியில எங்களை சேர்ப்பாயாக அப்படின்னு கேட்கும் போது அல்லாஹ் சொல்றானா, என்ன அடியார் என்ன கேட்கிறானோ அதை நான் அவனுக்கு கொடுத்து விடுகிறேன். எவ்வளவு பெரிய விஷயம். நம்ம சாதாரணமா சொல்லும் போது தொழுகையில் நிற்கும் போது கவனமா நிக்கணும், நம்ம அல்லாஹ்விடத்துல உரையாடுறோம் பேசுறோம்னு சொல்லுவோம். கண்டிப்பாக இந்த சூறாவுடைய பொருளை உணர்ந்து கண்டிப்பாக நம்ம அல்லாஹ்விடத்துல இந்த தொழுகையில நின்று ஓதணும்னா அல்லாஹ் என்ன செய்வான், மலக்குமார்கள் நிறைந்த அந்த சபையில அவங்கள்ட்ட சொல்லுவானா, பத்தியா என்னுடைய அடியார் இப்படி பண்றான், என்ன நம்மளை பத்தி படைத்த ரப்புல் ஆலமீன் பேசுறானா, எவ்வளவு பெரிய விஷயம் நமக்கு. இது எதனால கிடைக்குது, அந்த குர்ஆனுடைய வசனங்கள் நம்ம ஓதுவதனாலதான் நமக்கு இவ்வளவு சிறப்பு கிடைக்குது. ஒரு மனிதன் வாழ்க்கையில வந்து காலையில எந்திரிச்சதுல இருந்து இரவு படுக்கும் வரை அல்லாஹ்வை நினைவு கூர்ந்தவனாக இருக்கணும், அல்லாஹ்வுடைய வேதத்தை நினைவு கூர்ந்த வண்ணமாக இருக்கணும். அல்லாஹ் தன்னுடைய திருமறையை சொல்றான், இதா குரிய அலைஹிமுல் குர்ஆனும் ஜாதத்தும் ஈமானா. முதல்ல சொல்லலாம் வஜிலத் குலுபும், அவங்களுடைய உள்ளங்கள் நடுநடுங்கும். யாரு, மூமின்களை பத்தி சொல்றான். அவங்கள்ட்ட வந்து புரிய ஓதினால் வசனத்தை அவர்களுடைய உள்ளங்கள் நடுநடங்கும், அடுத்தபடியாக அவங்க ஈமான் வந்து அதிகரிக்கும். அப்ப நம்ம ஒவ்வொரு நாளும் நம்முடைய வசனங்கள் நம்ம பொருள் உணர்ந்தும் நம்ம அரபுகளையும் நம்ம ஓதும் போது, பொதுவாவே நீங்க நினைக்கல, ஏதாவது ஒண்ணு நம்ம வீட்டுல சும்மா இருக்கும் போது ஏதாவது முணுமுணுக்கிற பழக்கம் பெரும்பாலும் இருக்கும். தனியா இருக்கும் போது என்ன செய்வோம், பிள்ளைங்களை திட்டுறது, கணவர்கிட்ட சண்டை பண்ற முணுமுணுக்கு இல்ல, தனியா இருக்கும் போது ஏதாவது ஒரு நமக்கு தெரிஞ்ச விஷயங்கள் நான் சொல்றதா இருந்தா சொல்லலாம். பாட்டு பெரும்பாலும் என்ன செய்யறோம், பாடக்கூடியவங்களா இருக்கிறாங்க பெண்கள். தனிமையா இருக்கும்போது இல்ல டிவில பாட்டை போட்டுட்டு சவுண்டா கேட்டுக்கிட்டே என்ன செய்யறது, டிவிலயோ போன்லயோ வச்சுட்டு வேலை பாக்குறாங்க. இதெல்லாம் நமக்கு எவ்வளவு ஹராமும் தெரிந்தாலும் கூட நம்ம அதுக்கு அடிமையாகி விட்டோம். இந்த பாட்டு எனக்கு நல்லா இருக்கு, நான் சின்ன வயசுல இருந்து விரும்பி கேட்கிறேன், இந்த பாட்டு எனக்கு ரொம்ப பிடிக்கும், அந்த பாட்டு. இதே வசனத்துல கேளுங்க, உங்களுக்கு எந்த வசனம் பிடிக்கும், எந்த சூறா பிடிக்கும்,
எனக்கு தெரிஞ்சதே 3 சூறா தான், 4 சூறா தான்மா. குல்லுல்லாஹது, குல்லு ரபினாஸ், குல்லு ரபில் ஃபலக். இந்த துணை சூறா 3 அல்ஹம்து சூறா. இதை தவிர்த்து நம்ம பெரும்பாலும் அந்த சூறாவை தெரிஞ்சுக்க விரும்பல. வயசாயிடுச்சு, ஏதோ தெரிஞ்ச சூறா வச்சு ஓதிட்டு போவோம். இதுக்கப்புறம் நம்ம எங்கத்த படிக்கிறது? மண்டையிலே ஏற மாட்டேங்குது. கண்டதெல்லாம் மண்டையில ஏறுது. அந்த பாட்டை ஒரு தடவை கேட்டுட்டாலே நம்ம மனசுல அப்பா மனசை தொட்ட மாதிரி இருக்கு அந்த பாட்டு, அப்படி எனக்கே உள்ள மாதிரி இருக்கு அப்படிங்கிற மாதிரிலாம் ரசிச்சு நிறைய பேர் முஸ்லிம்களே சரி அந்த மாதிரி அந்த பாடலை ரசிச்சு அவங்க வாய்களை சொல்றதும், ஒரே ஸ்டேட்டஸை எடுத்து பாத்தீங்கன்னா அவங்க பிடிச்ச பாடலை வச்சு ஸ்டேட்டஸா வச்சிடறாங்க. அவங்க தீமை சம்பாதிக்கிறது மட்டும் இல்லாம நம்முடைய ஸ்டேட்டஸா, இந்த ஸ்டேட்டஸை ஏன் நீங்க காட்டணும்? கவலையா இருந்தா கவலை பாட்டு, சந்தோஷமா இருந்தாங்கன்னா சந்தோஷ பாட்டு. கவலையும் சந்தோஷத்தையும் யார்கிட்ட பகிரணும்? படைத்த ரப்புல் ஆலமீன் கிட்ட பகிர்ந்தால்தான் ஒரு மூமினுடைய காரியம் ஆச்சரியத்தை அளிக்கிறதுன்னு சொல்லி ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்றாங்க. என்ன தெரியுமா? அவன் கவலையா இருக்கும் போது அல்லாஹ்விடத்துல பொறுமையா இருப்பான். துன்பம் வரும்போது, இன்பம் வரும்போது அல்லாஹ்விற்கு நன்றி செலுத்தக்கூடியவனாக இருப்பான். அப்ப ஒரு துன்பமும் இன்பம் வந்தா நம்ம யார்கிட்ட ஷேர் பண்ணணும்? நம்ம ஸ்டேட்டஸை யார்கிட்ட காட்டணும்? அல்லாஹ்விடத்துல காட்டணும். அல்லாஹ் அல்ஹம்துலில்லாஹ், இதை நீ எனக்கு கொடுத்த, ரொம்ப சந்தோஷம், இதுக்கு நான் உனக்கு நன்றி செலுத்துறேன். துன்பம் ஏற்படுதா, அல்லாஹ் இந்த துன்பத்தை விட்டு நீ போக்கு, நான் பொறுமையை கையாளுறேன் அப்படின்னு. இதை விட்டுட்டு அடுத்த அந்த பாட்டுகளாலேயோ சோகமான பிக்சர் வைக்கிறதுனாலயோ அவங்க பார்த்துட்டு நம்ம சோகமா இருக்கோன்றதுனால நமக்காக அவங்க என்ன செய்ய போறாங்க? தனிப்பட்ட முறையில சொல்லும் போது சில பேர் துவா செய்வாங்க. சில பேர் இவளுக்கு நல்லா வேணும்னு நினைக்கிறவங்க எத்தனை பேர் இருப்பாங்க இன்னைக்கு? அதற்காக நம்ம என்ன செய்யணும்? அந்த பாடல்களை நம்ம ஹராமானதை அதை இசையோட கேட்பதை விட அடுத்தவங்களுக்கும் அதை ஷேர் பண்ணி என்ன செய்யறோம்? அந்த தீமையை சம்பாதிக்க வச்சிடறோம். ஸ்டேட்டஸை போய் தட்டினாலே பாட்டு வரும்போது டக்கு டக்குன்னு நம்ம மாத்திடுறோம். சில பேர் ஸ்டேட்டஸ் தானே அப்படின்னு கேட்க முடியவங்களா இருக்கிறாங்க. நம்மளா போய் பாட்டா கேட்கிறோம், ஸ்டேட்டஸ்ல வருதுன்ட்டு. அப்ப ஷைத்தான் என்ன செய்யறான்? ஏதோ ஒரு வழியில வழிகெடுக்க முதல்ல நிக்கிறான். இப்ப இதெல்லாம் நம்ம தவிர்க்கணும். இந்த பாடல்களை போட்டு கேட்பது, அதை முணுமுணுத்துக்கிட்டே இருக்கிறது. இப்பெல்லாம் நான் பாட்டே கேட்கறது இல்லைங்க, எனக்கெல்லாம் மார்க்கம் தெரிஞ்சு. ஆனா பழைய பாடலை முணுமுணுத்துட்டு இருக்கோம். அதுல தவறு, அர்த்தங்கள் தவறு இல்லாமல் இருந்தால் நீங்க சொல்லலாம், மார்க்கத்துல தவறுல. ஆனால் அந்த நேரத்துல நீங்க சூறாவை அல்லாஹ்வுடைய வசனத்தை ஓதினால் நாளைக்கு அது மறுமை நாள்ல நமக்கு பரிந்துரையா வந்து நிக்குமா நிக்காதா? அதை நம்ம கவனிக்க தவறிட்டோம். அதனாலதான் நமக்கு மறந்துட்டு போகுது. எந்த அளவுக்கு அப்படின்னா, நம்ம ஒரு குர்ஆன் வசனத்தை ஒரு தடவை படிச்சாலும் அடுத்த முறை அதை வந்து பார்க்கும்போது கூட இதை படிச்ச வசனங்கிறது ஞாபகம் இல்லாம அளவுக்கு போயிடுது. அப்ப நம்ம அதிகமாக என்ன செய்யணும்? குர்ஆனை ஓதக்கூடியவங்களா இருக்கணும். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, உங்கள் வீடுகள்ல இது சூரத்துல் பக்கரா ஓதாமல் அது சவக்குழிகளாக ஆக்கிடாதீங்க. குர்ஆன் வீட்டுல அந்த அல் பக்கரா ஓதாம இருப்பதனால உங்க வீடு மண்ணறைகள், கபரு, என்ன சொல்ல வராங்க? கபர்ஸ்தானா ஆக்கிடாதீங்க உங்க வீட்டை. அப்ப நம்ம குர்ஆனை நம்ம வீட்டுல ஓதாம இருந்தால் அது எதற்கு சமமாக இருக்கு? மண்ணறை, கபர்ஸ்தானுக்கு சமம். நம்ம ஏதாவது கோவம் வந்தா சொல்றதுக்கு கடைசியில நான் அந்த கபர்ஸ்தானுக்கு போய் தான் எனக்கு நிம்மதி கிடைக்குமா அப்படின்னும். கபர்ஸ்தானுக்கு நம்ம விரும்ப மாட்டோம், வாய் வார்த்தைக்கு சொல்லுவோம். யாராவது உன்னை போய் வச்சு குழியில அடக்கம் செய்ய விரும்புவோமா? நம்ம வீடு கபர்ஸ்தானா இருக்கிறத நம்ம யாராவது விரும்புவோமா? ஆனா குர்ஆனை ஓதாமல் இருந்தால் அந்த வீடு எதற்கு சமம் சொல்லியிருக்காங்க ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம்? மண்ணறைக்கு சமம் சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி சூரத்துல் பக்கரா ஓதினால் ஷைத்தானிடமிருந்து அந்த வீடு பாதுகாக்கப்படும் அப்படின்னு சொல்லி ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லியிருக்காங்க. அப்ப இந்த ஷைத்தான் எப்படிப்பட்டவன்? நம்ம வாழ்க்கையில நம்ம நரகத்துக்கே கூப்பிட்டுட்டு போகணுன்ற எண்ணத்தோட திரியிறவன். அவன் இடத்துல நம்ம பாதுகாப்பு பெறணும்னா யார்கிட்ட பாதுகாப்பு பெறணும்? படைத்த ரப்புல் ஆலமீன் கிட்ட பாதுகாப்பு பெறணும். அப்ப அல்லாஹ்விடத்துல பாதுகாப்பு பெறணும்னா அல்லாஹ்வுடைய தூதர் காட்டி தந்த வழிமுறை என்ன? நீங்க குர்ஆனை ஓதுங்க, பக்கராவை ஓதுங்க. நம்ம இரவு தூங்கும் போது என்ன செய்யணும்? ஆயத்துல் குர்சி என்ன சொல்லுங்க யாராவது? அல்லாஹு லா இலாஹ இல்லா ஹுவல் ஹய்யுல் கய்யூம் ஆரம்பிக்கக்கூடிய அந்த வசனம். இதை எத்தனை பேர் நம்ம மனப்பாடம் பண்ணியிருக்கோன்றது நமக்கே தெரியாது. அந்த ஓதிட்டு படுத்தால் என்ன சிறப்பா? இரவுல தூங்கும் போது ஓதிட்டு படுத்தா நமக்காக அல்லாஹ் இரு வானவர்களை பாதுகாப்புக்கு வச்சிருக்கானாம். ஷைத்தானை விட்டு அந்த பக்கமே வரமாட்டானாம், பாதுகாப்பு கிடைக்கும்னு சொல்லியிருக்கிறாங்க. நம்ம நைட்ல தூங்கும் போது நிறைய பேர் இந்த பாட்டு கேட்டு தூங்குற பழக்கம்லாம் இருக்கு. இல்ல பிள்ளைங்களோட தூங்கு, நீ தூங்கு, நான் தூங்கு, அப்படி இப்படின்னு சொல்லிட்டு ஏதாவது அவங்கள போட்டு தட்டி கொடுத்து தூங்க வைக்கிறோம். ஆனா பிள்ளைகளுக்கு நம்ம சொல்லி கொடுக்கணும், தூங்கும் போது இந்த ஆயத்துக்களை நீங்க ஓதணும். வெறும் நம்ம மதரசாக்கு பிள்ளைங்களை அனுப்பிட்டோம், அதோட நம்ம வேலை முடிஞ்சிச்சு. ஏதோ வர்றா ஓதுறா, என்ன அழகா ஓதுறா, எனக்கே கத்து கொடுக்குறான்னு நம்ம அதுல வந்து பெருமைப்படக்கூடாது. எனக்கே கத்து கொடுக்குறான்ற போது பெருமையில் சேர்ந்த ஒரு வெக்கம் இருக்கணும், அதுல கவலை இருக்கணும். நம்மளும் கத்துக்கணுமே,
நம்ம வயிற்றுல பிறந்த பிள்ளை கத்துக்கிட்டு அழகா ஓதுறா, நம்ம தெரியாம இருக்கிறோமேன்னு சொல்லிட்டு கல்வி கத்துக்கிற விஷயத்துல வெக்கப்படவே கூடாது. யார்கிட்டயும் சரி, எப்படியும் சரி, அழகா நீங்க தூங்கும் போது அந்த வசனங்களை போட்டாலே அழகா நீங்க டெய்லி அந்த ஆயத்தல் குர்சியாக இருக்கட்டும், அந்த துவாக்கள் தூங்கும் போது ஓதக்கூடிய துவாக்களாக இருந்தோம் சொல்லி டெய்லி கேட்டுட்டு நீங்க தூங்கும் போதே அழகா நீங்க ஓத ஆரம்பிச்சிருவீங்க. அப்ப பிள்ளைகள் தூங்கும் போது அந்த துவாவை ஓதி கொடுக்கணும். அந்த சூறாவை அந்த ஆயத்தை ஓதிட்டு படுமா. குல் சூறான்னு சொல்லுவாங்க இல்லையா, குல் வல்லாஹு அஹது, குல் அஊது பி ரப்பின் நாஸ், குல் அஊது பி ரப்பில் ஃபலக். இந்த 3 சூறாக்களையும் என்ன செஞ்சிருக்காங்க ரசூல்லா, ஓதி தன்னுடைய உடல்ல 3 முறை தடவிட்டு அவங்க படுத்து தூங்கி இருக்கிறாங்க. இந்த வசனங்களை நம்ம வாழ்க்கையில இந்த விஷயத்த நம்ம செயல்படுத்துறோமா, ஓதிட்டு படுக்கிறோமா? யோசிச்சு பாருங்க. ஏதோ டயர்ல அபாடா படுத்தா போதும் சில பேர் நம்ம படுத்து தூங்கிடுறோம். நம்ம தூங்கும் போதும் சரி, எந்திரிக்கும் போதும் சரி, அல்லாஹ்வுடைய நினைவோட அல்லாஹ்வுடைய வசனத்தையும் வேதங்களை நினைவு கூறக்கூடியவங்களா இருக்கணும். அந்த ஒவ்வொரு நேரமும் சரி நம்ம அல்லாஹ்வுடைய வேதத்தை வாசிக்கக்கூடியவங்களா இருக்கணும், குர்ஆனை ஓதக்கூடியவங்களா இருக்கணும். நாளைக்கு இது நமக்கு பரிந்துரையாக வந்து நிற்கும் அப்படின்னு சொல்றாங்க. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுக்கு தான் குர்ஆனை இறங்கிச்சு. ஆனா அவங்க என்ன செய்தாங்க, சில சஹாபாக்களை கூப்பிட்டு இந்த வசனத்தை ஓதுங்க, இந்த அத்தியாயத்தை ஓதுங்கன்னு சொல்லி ஓதி கேட்பாங்களாம். அப்ப சொல்லுவாங்களாம் சஹாபாக்கள், யா ரசூலுல்லாஹ், குர்ஆனே உங்கள் மீது தானே அருளப்பட்டது, எங்களை ஓத சொல்றீங்களே என்னும் போது நான் குர்ஆன் ஓதுவதை கேட்டு நான் சந்தோஷப்படுறேன், மகிழ்ச்சி அடைகிறேன். அந்த அளவுக்கு அல்லாஹ்வுடைய வேதத்துடைய அந்த வசனங்கள் ஓதுவதனால நம்ம மகிழ்ச்சி அடையணும். அதை கேட்க விரும்பக்கூடியவங்களா இருக்கணும். நம்ம பிள்ளைங்களை ஓத வச்சு நம்ம கேட்கணும், நம்ம ஓதி நம்ம குடும்பத்தார வந்து கேட்க வைக்கணும். எனக்கு தப்பு வருதே தவறு வருதேன்னு சொல்லி வெக்கப்பட்டுட்டே இருக்கக்கூடாது. எதுவுமே சித்திரமும் கைப்பழக்கம், செந்தமிழும் நா பழக்கம். எதுவுமே ஒரு பழக்கம் செய்ய செய்யதான் வரும். எதுவுமே பிராக்டிஸ் பண்ணதானே. அப்ப எனக்கு தொழ வைக்க தெரியாது, எனக்கு குர்ஆன் ஓத வரல அப்படிங்கிற மாதிரி நினைக்க கூடாது. அழகா அதை நம்ம பிராக்டிஸ் பண்ணி தனியா இருக்கும் போது ஓதி ஓதி பாருங்க. குர்ஆன்ல போட்டு அந்த போன்ல போட்டு அந்த குர்ஆன் வசனங்களை பின்னாடியே நம்ம ஓதி பார்க்கும்போது என்ன ஆகும், நம்ம மனசுல அழகாக பதியும். ரசூல் ஸல்லல்லாஹு அல்லாஹ் தன் திருமறையில சொல்றாங்க, நீங்கள் குர்ஆனை ஓதும் போது செவி மடுங்கள், வாய் மூடுங்கள், நீங்கள் அருள் செய்யப்படுவீர்கள். சில பாக்குறோம் கிராத்தை கேட்கணும்னே போட்டுட்டு, ஜும்மால சில பேர் வீட்டுல பாக்குறோம் கிராத்தை போட்டுட்டு அவங்க போட்டு பேசிட்டு இருப்பாங்க ஒரு பக்கம். அது பண்ணுடா, இது பண்ண, குளிக்க தண்ணி வை, வெண்ணி வை, நீங்க கிளம்பிட்டீங்களா, நாங்க போயிட்டீங்களா, வந்துட்டோமா, அந்த மாதிரி இருக்கக்கூடாது. குர்ஆன் ஓதும் போது நம்ம வாய் மூடி செவி தாழ்த்தி கேட்கணும். அரபுகளை ஓதாலும் சரி, தமிழ்ல அரபில மீனிங் தெரியலன்னு இருக்கக்கூடாது. அல்லாஹ்வுடைய வேதம் அங்க சொல்லிட்டாங்கன்னா ஓதுனாங்கன்னா அதை செவிமடுக்கக்கூடியவங்களாக இருக்கணும். அதனாலதான் நம்ம தொழுகையிலும் பாருங்க, ஜமாத் தொழுகை இமாம் ஓதும் போது நம்ம ஓதாம அதை செவி தாழ்த்தி கேட்கும், நம்ம பின்னாடி ஓதக்கூடாது. சரிங்களா? அப்ப அந்த மாதிரி குர்ஆன் ஓதுவதை நம்ம கேட்டாலே அல்லாஹ்வுடைய அருள் நமக்கு வருதுங்க. நம்ம படிக்கிறத பத்தி சொல்றோம். அல்லாஹ் சொல்றா, நான் சொல்ற விஷயத்த நீ காது கொடுத்து கேளு, கண்டிப்பா உனக்கு அருள் வந்து சேரும். நம்ம பிள்ளைங்கள்ட்ட சொல்றோமா இல்லையா, அட்வைஸ் பண்ணோம்னாலே நம்ம பிள்ளைங்க ஏதாவது ஒரு நல்ல விஷயம் சொல்லலான்னு வரும்போது அப்படியே எஸ்கேப் ஆவாங்க, ஏதாவது ஒன்று சொல்லுவாங்க, பேச்சை மாத்துவாங்க. இப்ப நான் சொல்லுவேன், நீ ஒண்ணு வேணாம், ஃபர்ஸ்ட் நான் சொல்றதை காது கொடுத்து கேள, அப்புறம் உனக்கு எல்லாமே புரிய வருங்கிறல்ல. அல்லாஹ் தான் சொல்றான், முதல்ல காது கொடுத்து கேளுங்க, அதுக்கப்புறம் சிந்திச்சு பாருங்க நான் என்ன சொல்றேன்னு. அஃபலா யததப்பருனல் குர்ஆன் அம் அலா குலூபின் அக்ஃபாலுஹா, நீங்கள் இந்த குர்ஆனை சிந்திக்க வேண்டாமா, உங்கள் உள்ளங்களில் பூட்டா போடப்பட்டு இருக்கிறது. எவ்வளவு அழகா அல்லாஹ் கேட்கிறான் பாருங்க. நம்ம சொல்லுவோம்ல, ஏதாவது பிள்ளைங்கள யார்ட்டையோ பேச, உன் வாயில கொழுக்கட்டையா இருக்கு, உன் வாயில பூட்டு போட்டா வச்சிருக்குன்றோம்ல. அல்லாஹ் சொல்றான், உன் உள்ளத்துல பூட்டாப்பா போட்டு வச்சுட்டேன், நீ திறந்து சிந்திப்பா அப்படிங்கிறான். எதை? குர்ஆனை சிந்திக்கணும். குர்ஆனை படிச்சாதாங்க ஒரு விஷயத்த சிந்திக்க முடியும். படிக்காம ஒரு விஷயத்த சிந்திச்சிட முடியுமா? முடியாது. அதே மாதிரி சூரத்துல் கஹஃப் அப்படின்னு சொல்லக்கூடிய அத்தியாயத்துல முதல் 10 வசனங்கள் நம் மனனம் செஞ்சிட்டோம்னா யாரிடத்துல இருந்து பாதுகாப்பு கிடைக்கும் சொல்லுங்க, யாருக்காவது தெரியுமா? தஜ்ஜால். தஜ்ஜாலின் பேர் கேட்டாலே சில பேருக்கு பயம். நிறைய விஷயம் அவனை பத்தி தெரிஞ்சு வச்சிருக்கிறதுனாலயா இல்ல தெரியாம இருக்கிறதுனாலயான்னு தெரியல. ஏன்? தஜ்ஜால் என்பவன் மறுமை நாளின் ஒரு அடையாளமாக வந்து நம்மளை வழிக்கெடுக்கக்கூடியவனா இருப்பான். நான் தான் அல்லாஹ்ன்னு சொல்லி வழிக்கெடுத்துருவான். நிறைய பேர் அதுல வழி தவறி போயிடுவாங்க. அவனிடத்துல இருந்து பாதுகாக்க கேட்டுக்கோங்கன்னு சொல்லி ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த அளவுக்கு எச்சரிக்கை செஞ்சிருக்காங்க. நூஹ் நபியிலிருந்து நம்முடைய தூதர் வரைக்கும் எல்லா தூதர்களும் தஜ்ஜாலை பத்தி எச்சரிக்கை செய்யாமல் இருந்ததில்லைன்னு அல்லாஹ்வுடைய தூதர் சொல்றாங்க. அப்ப அப்படிப்பட்ட தஜ்ஜால் அவன் வந்தா நம்மளுடைய ஈமானை இழந்துருவோம்னு சொல்லக்கூடிய நமக்கு பயம் இருக்கா? நம்ம ஒவ்வொரு தொழுகையிலையும் அத்தியாயத்துல என்ன துவா ஓதுறோம்? அத்தியாயத்து துவா ஓதுறோம், ஸலவாத் ஓதுறோம், அதன் பின்னாடி என்ன ஓதுறோம்? அல்லாஹும்ம இன்னி அஊது பிக மின் அதாபில் கப்ர். அந்த துவால வருதா,
அவுது பிக மின் ஃபித்னத்தில் மசீஹி தஜ்ஜால். தஜ்ஜாலுடைய அந்த குழப்பத்திலிருந்து எனக்கு பாதுகாப்பு தாயா அல்லாஹ். எப்படிப்பட்ட விஷயமா இருந்தா அது ஒவ்வொரு தொழுகையிலும் நம்ம அத்தியாயத்துல கேட்கக்கூடிய துவாக அல்லாஹ்வுடைய தூதர் நம்ம கற்றுக் கொடுத்திருப்பாங்க. நம்ம இதெல்லாம் அர்த்தம் தெரியாம ஓதுறோம். நிறைய பேருக்கு இந்த துவாவே தெரியாம இருக்கும். தொழுவுறோங்கிறோம், அந்த விஷயத்துல நம்ம தெளிவா தொழுவுறோமா? குரானை படிக்கிறோங்கிறோம், அதை சிந்திச்சு படிக்கிறோமா? அது எல்லா நேரத்திலயும் நம்ம திருக்குரானை நினைவு கூறுறோமா? அல்லாஹ்வுடைய வசனங்கள் ஓதுனா நம்முடைய ஈமான் அதிகரிக்கும், நம்முடைய உள்ளங்கள் நடுநடுங்கும்னு சொல்றானே அல்லாஹ். அல்லாஹ்வுடைய வசனத்தை நம்ம என்ன செய்யணும்? டெய்லி ஓதக்கூடியவங்களா இருக்கும். நம்ம வாழ்க்கையில ஈமானோட இருக்கணும், நல்ல விதமா வாழணும். இந்த பயான் கேட்கும் போது எனக்கு ஈமான் இருக்கு, வீட்டுக்கு போனோடனே எல்லாம் பழக்கப்படி அதுங்களை பாக்குறதுக்கும் இவங்களுக்கு சமைக்கிறதுக்கும் நம்ம பணிவிடையே சரியா இருக்குங்க. நமக்கு எங்கெங்க அதோட சிந்தனையே வரல. பிள்ளைங்களை சபிக்காதீங்கன்றாங்க, கணவான்மார்கள்ட்ட அப்படி நடந்துக்கோங்கன்றாங்க. அதுங்க பண்ற பாட்டுக்கு எங்க வாயால கட்டுப்படுத்த முடியலையேங்கிறோம். இதற்கெல்லாமே எல்லா ஈமானுக்கும் ஒரு தீர்வு வெறும் பயான் மட்டும் கிடையாது. அல்ஹம்துலில்லாஹ், இந்த பயானுங்கிறது என்ன? உங்களுக்கு ஒரு தூண்டுதல் தான். இதை செய்யுங்க, அதை செய்யுங்க, கத்துக் கொடுக்கக்கூடிய ஒரு இடம் தான். நீங்க போய் செய்ய வேண்டிய விஷயம் என்ன? அந்த குரானை எடுத்து ஓதணும். அரபுல எப்படி திக்கி திணறியாவது அழகா ஓதிடுங்க. உங்களுக்கு தாய் மொழியில ஒரு நாளைக்கு உங்களுக்கு ஏத்த மாதிரி 5 வசனம் 3 வசனம். ஏன் சொல்றேன் இவ்வளவு குறைவா சொல்றாங்களேன்னு இல்ல, ஆரம்பிங்க. அல்ஹம்துலில்லாஹ், ஒரு நாளைக்கு 5 வசனாலே 10 நாளைக்கு என்னாச்சு? 50 வசனங்கள் ஆயிடுச்சே. அப்ப ஒரு மாசத்துல 150 வசனங்கள். இப்படி கண்டினியூஸா ஓதும் போது நம்ம குரானை நம் தாய்மொழியில எல்லாமே தெரிஞ்சுக்கலாம். அப்ப அந்த குரானை ஓதும் போது என்ன ஆகும்? கண்டிப்பா இது ஒவ்வொருத்தவங்க நீங்க ஓதி பாருங்க. என்னுடைய அனுபவத்திலையும் சரி, இப்படி ஓதுனவங்களும் நிறைய பேர் சொல்லியிருக்காங்க. என்னதான் எந்த விஷயத்தை மார்க்க அறிஞர்கள் சொல்லி கேட்டாலும் அந்த திருக்குரான், அந்த வேதத்தை எடுத்து தனிமையில் அமர்ந்து நம்ம அதை உணர்ந்து ஓதும் போது வரக்கூடிய கண்ணீர் இருக்கு பாருங்களேன், அதுக்கு விலை மதிப்பே இல்லை. சுபஹானல்லாஹ், அல்லாஹ் இப்படி சொல்றானா? அல்லாஹ் இப்படி இருக்கா? இப்ப நான் சொல்றதை விட நீங்க நேரா ஒரு விஷயம் சொல்லி கேளுங்களேன், எப்படி இருக்கும்? நீங்க அந்த நேரத்துல உட்கார்ந்து டெய்லி கண்டினியூஸா தனிமையில படிங்களேன், அல்லாஹ் உங்களிடத்துல பேசுறத நீங்க உணர்வீங்க. தனியா அந்த வசனங்களை உட்கார்ந்து புரியாம இருக்காது, எடுத்தோடனே புரியாத மாதிரி தெரியும். ஆனா திரும்ப திரும்ப ஓதுங்க. எது புரியலையோ அது தெரிஞ்சவங்கள்ட்ட கேட்டு, நம்ம ஒரு 2 வசனம் 4 வசனம் ஒன்னும் நமக்கு புரிய மாட்டேங்குதே, அதோட சைத்தான் என்ன செய்வான்? இதெல்லாம் தேவையா? உனக்கெல்லாம் இது வராதுப்பா, விட்டுருங்கணுமா. அல்லாஹ் என்ன சொல்றான்? வலக்கத் யஸ்ஸர்னல் குரான், நாம் உங்களுக்கு குரானை எளிதாக்கி இருக்கிறோம் புரிந்து கொள்வதற்குங்கிறான். எல்லாருக்கும் தான் சொல்றான், எனக்கு புரியலன்னு சொல்லக்கூடாது. அது ஷைத்தான் நமக்கு கொடுக்கக்கூடிய அந்த தாட், அந்த எண்ணங்கள் நம்மளை வழிக்கு எடுக்க பாக்குறான். இப்ப நம்ம என்ன செய்யணும்? அதை எடுத்து தெரியாத வசனத்தை டிக் பண்ணி, புரியாத வசனத்தை டிக் பண்ணிக்கோங்க. அடுத்து ஓதுங்க. இங்க வரக்கூடிய தாய்களோ, நீங்க யார பாக்குறீங்களோ போன்ல இந்த வசனத்தை நான் படிச்சேன், இதுக்கு என்ன டவுட்டு, இதெல்லாம் கேட்கறது இல்ல. சமையல்ல எனக்கு ஒரு டவுட்டு, நீ எந்த ஆன்லைன்ல எங்க புக் பண்ற, ஃபர்ஸ்ட் பார்த்தோன்னே இந்த ட்ரெஸ் எங்க வாங்குனீங்க, எந்த ஆப்பு, மீஷோவா, என்ன பிளிப்கார்டா, ஏதாவது பேர் சொல்லி, இது எங்க வாங்குனீங்க, அது எங்க வாங்குனீங்க அப்படின்னு ஒருத்தவங்கள நம்ம என்ன செய்யறோம்? நாங்க பகிர்ந்துக்கிறோம், பேசிக்கிறோம். யாராவது நம்ம திருக்குரானை பத்தியோ ஹதீஸ பத்தியோ நம்ம ஒருத்தவங்க பகிர்ந்துக்கிறோமா? உரையாடலாக கேட்டுக்கிறோமா? எனக்கு தெரியல, நான் அவட்ட கேட்டா நமக்கு தெரியலன்றது உங்களுக்கு தெரிஞ்சிருமே. வாழ்க்கையில ஒரு முறை முட்டாளாக இருந்து விட்டு வாழ்க்கை பூரா புத்திசாலியாக இருந்துடலாம். ஆனா வாழ்க்கை பூராவே முட்டாளா இருந்துடக்கூடாது. ஒரு தடவை கேட்கலன்னும் போது உங்களை முட்டாளுன்னு சொல்லிடுவாங்க. ஆனா தெரிஞ்சிருச்சுல, வாழ்க்கை பூரா நீங்க புத்திசாலி ஆயிடுங்க. அந்த விஷயத்துல கேட்க வெக்கப்பட்டுட்டு யோசிச்சு இருக்கும்போது என்ன ஆகும்? வாழ்க்கை பூரா நீங்க முட்டாளாகவே இருப்பீங்க. அப்போ அந்த வசனம் தெரியல, இப்படி கேட்கறது, அவளுக்கு என்ன தெரியும்? அவளே இப்பதான் மதரசாக்கு ஓத போனா, அவள்கிட்ட சொல்லி அனுப்புனதா? யாருக்கு உங்களுக்கு தெரியும்? யார்கிட்ட கேட்டா தெரியுமோ? மார்க்கம் தெரிஞ்சவங்கள்ட்ட நீங்க கேளுங்க. பெரும்பாலும் வசனங்கள் புரியும். ஏதாவது இந்த போர் சம்பந்தமா சில சஹாபாக்கள் சில சம்பவங்கள் ரீதியா இறங்கும் போது அது ஃபுல் டீட்டெயில் உங்களுக்கு புரியாதே தவிர சுத்தமா புரியாத மாதிரி இல்லை. அல்லாஹ் நம்ம இந்த குரானை இலகுவாக்கி இருக்கோங்கிறோம். இப்ப நம்ம குரானை என்ன செய்யணும்? அதிகம் ஓதக்கூடியவங்களாக இருக்கணும். அதே மாதிரி இங்க இந்த கேட்கக்கூடிய விஷயங்கள் நம்ம மத்தவங்களுக்கு போய் பகிருங்க. ரசூலுல்லாஹ் சொல்றாங்க ஹஜ்ஜத்துல் விதாக, ஒரு விஷயத்தை நீங்க என்னிடமிருந்து கேட்டாலும் நீங்க அடுத்தவங்களுக்கு சொல்றது உங்கள் மீது கடமை. இன்னைக்கு அந்த நபித்துவத்துவம் நின்னுடுச்சு, இந்த வஹி இறங்குறது நின்னுடுச்சு. ஆனா யார் மீது கடமை? இந்த சமுதாயத்தின் மீது அது கடமையாக இருக்கு. அப்போ நீங்க கேட்கிற ஒரு விஷயத்த பத்தி பகிர்ந்துக்கணும், எல்லாருக்குமே நீங்க சொல்லணும். இந்த அளவுக்கு நமக்கு தெளிவா சொல்ல வரல அப்படிங்கறத நம்ம என்ன செய்யணும்? இந்த மாதிரி இந்த இடத்துல மார்க்க பயான் வச்சிருக்காங்க,
இந்த நேரத்துல வச்சிருக்காங்க, வாங்கன்னு சொல்லி அவங்களுக்கு அழைப்பு கொடுக்கணும். அல்லாஹ்வுடைய பாதைக்கு நீங்க சொல்றீங்க, அவங்க வர்றாங்களோ இல்லையோ, அடுத்த கட்டம். ஒரு தடவை கூப்பிட்டுட்டு வரலன்னு விட்டுறாதீங்க. நீங்க பார்க்கும் போதெல்லாம் உங்களுக்கு கூப்பிடுங்க. அந்த நன்மை யார் பதிவு செய்வா? அல்லாஹ் பதிவு செஞ்சுட்டே இருப்பான். உங்களை உள்ளத்தை பார்ப்பான். என்னுடைய மார்க்கத்தை சொல்ல என்னுடைய அடியான் துடிக்கிறானே அப்படிங்கிற நன்மை கண்டிப்பா கிடைக்கும். அவங்க வந்துட்டாங்கன்னா அந்த கூலியும் கிடைக்கும். அவங்க வந்து ஒரு வாழ்க்கையை ஒரு விஷயம் அவங்க வாழ்க்கையில செயல்படுத்த ஆரம்பிச்சிட்டா கூட அந்த நன்மை நீங்க மௌத்தா போனதுக்கு பிறகும் அவங்க செயல்படுத்துற வரைக்கும் உங்களுக்கு கிடைக்கும். நம்ம இங்க வந்திருக்கவங்க நம்மளோட நம்ம நன்மைகளை விட்டுறக்கூடாது. அடுத்தவங்களை போய் அழைச்சி இந்த மார்க்க விஷயங்கள் கேட்டு அவங்களும் வாழ்க்கையில நேர் வழி பெறணும்ன்ற அக்கறையோட நம்ம இருக்கணும். சரிங்களா? அப்படிப்பட்ட மக்களாக இருந்து நம்ம அவங்களை இன்ஷால்லா கூப்பிட்டுட்டு வரலன்னு விடாதீங்க. ஒரு பர்ச்சேஸ்க்கு போனாலும் சரி, ஒரு இடத்துக்கு போனாலும் நல்லா இருக்குன்னா அவங்களை எப்படி ஆர்வமா நம்ம கூப்பிடுறோம், அந்த மாதிரி என்ன செய்யுங்க, என்னால முடிஞ்ச ஒரு ஆள் 2 ஆள் கூப்பிட்டுட்டு வரதுனால இங்க இருக்கிறவங்களுக்கோ இந்த ஜமாத்துக்கோ எந்த ஒரு நன்மைகளுக்கு என்ன சொல்றது கூடுன்றதுக்காக சொல்லல. நாங்க சொல்லக்கூடிய விஷயங்கள் மக்கள் இடத்துல போய் சென்றடையணும், எல்லாருமே நேர் வழி பெறணும், அந்த ஒரு அக்கறையில தான் சொல்றோமே தவிர இதனால எங்களுக்கு பெருமையோ மக்கள் கூட்டம் அதிகமா வராங்க இல்ல குறைவாயிட்டாங்க, அல்லாவை புகழ்றதுனால தொழுவுறதுனால அல்லாவுக்கு கிரேட் ஏறவும் செய்யாது இறங்கவும் செய்யாதுவாங்கள. அந்த மாதிரி வந்து நம்ம தாவா செய்யறத செஞ்சுட்டு தான் இருப்பாங்க அல்லாவுக்காக செய்யறவங்க. ஆனா வரக்கூடியவங்க நீங்க வந்து நேர் வழி பெற்றுக்கணும். மற்ற மக்களுக்கு இதை சொல்லி அவங்கள கூப்பிட்டு வந்தீங்கன்னா உங்களுக்கு நன்மை டபுளா கிடைக்கும், ஆஃபரா கிடைக்கும், நன்மைகள் அதிகமா. சரிங்களா? அதனால நீங்க என்ன செய்யுங்க, எப்படியாவது முயற்சி செய்யுங்க. அவங்களாம் கூப்பிட்டா வரமாட்டாங்க, அவங்களாம் காதுலே வாங்க மாட்டாங்கன்னு நினைக்காதீங்க. ஒரு காலத்துல எல்லாருக்குமே வந்து நேர் வழி அடையாம இருந்தோம். எப்படி நம்மலாம் பயான்ல வந்து உட்காருவோமா, நமக்குலாம் இந்த அளவுக்கு தெரியுமா, நம்ம இந்த அளவுக்கு மார்க்கத்தை பின்பற்றுவோமான்ற அளவுக்கு கேள்விக்குறியா இருந்தவங்க எத்தனை பேர் இன்னைக்கு வந்து தானே பயான் செஞ்சு தாவா செய்யற அளவுக்கு மாறி இருக்காங்க. அதெல்லாம் காரணம் என்ன? ஒரு முறை அவங்க வந்துட்டாலும் அல்லாஹ் ஹிதாயத்தை கொடுக்க வாய்ப்பு இருக்கு. இப்ப கண்டிப்பா என்ன செய்யுங்க, சில இங்க வரக்கூடியவங்க அடுத்த வாரம் நான் வரலனாலும் சரி ஒரு ஆளாவது அவங்க இன்ஷால்லா கூப்பிட்டு வந்தோன்ற மன திருப்தியோட ஒரு நன்மையோட இந்த வந்து உங்க பயானை கேட்டு நேர் வழி பெற்று மறுமையில வெற்றி பெறுவோமா என்று பிரார்த்திப்பவளாக எனது உரையை முடித்துக் கொள்கிறேன். வாஹிதா வான நிகந்தில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.